ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் கசானா கிச்சன் vlogs. இன்றைக்கி வந்து நம்ம பாஸ்டன் தாங்க போயிட்டுருக்கோம். வேல் வாட்சிங்காக போயிட்டுருக்கோம். வேல் வாட்சிங் வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிடணும். ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிடணும். அதுக்கு நிறைய வந்து டூர் ஏஜென்சிஸ் இருக்காங்க. வேல் வாட்சிங் டூர் ஏஜென்சிஸ் இருக்காங்க. நம்ம புக் பண்ணது வந்து 7 Seas வேல் வாட்சிங்னு சொல்லிட்டு பாஸ்டனில் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணி வச்சுட்டோம் முன்னாடியே. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த ப்ரீ புக் பண்ணதை காட்டினீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கூப்பன் மாதிரி தருவாங்க. அப்போ தான் வந்து உங்களை என்டர் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த போட்டில் ஃபெரிக்குள்ளே. இப்போ நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம அங்கே பாஸ்டன் அந்த சீபோர்ட் போகிறதுக்காக 2 hours 45 minutes ஆகும். இங்கே கனெக்டிகட்லேருந்து நம்ம காரில் போனோம் அப்படின்னா. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு தான் நமக்கு அவைலபிளாக இருந்தது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 days முன்னாடி தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து காலையில் அந்த 8 o'clock ஸ்லாட் தான் வந்து நமக்கு அவைலபிளாக இருந்தது. அதனால் நம்ம வீட்டிலேருந்து நேரத்துலேயே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு 5 o'clock கிளம்பியாச்சு. இப்போ இங்கே நம்ம போட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கேயே வந்து நமக்கு பார்க்கிங் அவைலபிளாக இருக்கும். நம்ம காரை கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை காட்டணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த கூப்பன் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதை இங்கே வந்து போட்டில் காட்டணும் அப்படின்னா நமக்கு அலோவ் பண்ணிடுவாங்க உள்ளே போகிறதுக்கு. வேல் வாட்சிங் வந்து யூஸ்வலாகவே மே மந்த்லேருந்து அலோவ் பண்ணுவாங்க. மே மந்த்லேருந்து மிட் ஆஃப் நவம்பர் வரைக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு வந்துக்கணும். இங்கே வந்து பாஸ்டன்லேயே 2-3 பாப்புலர் டூர் ஏஜென்சிஸ் இருக்காங்க வேல் வாட்சிங்காக. நம்ம காஸ்ட்டு, நம்மளோட டைமிங் எல்லாமே எதுக்கு நமக்கு ஓகேவாக இருக்கோ அதை பார்த்து நம்ம புக் பண்ணிக்கலாம். 8:30 கரெக்டாக ஆகுதுங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃபெரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபெரியெலாம் கிடையாதுங்க. மீடியமான ஃபெரி. ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. உள்ளே மட்டும் இல்லாமல் இங்கே வெளியவும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயே உட்காந்துட்டு பார்த்துக்கலாம். காற்று அதிகமாக இல்லை அப்படின்னா இங்கேயே வந்து நல்லாயிருக்கும். எப்படியுமே வேல் வருது அப்படின்னா அதை பார்க்குறப்ப நம்ம இங்கே தான் வந்து எல்லாருமே நின்றுட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே க்ரௌட் ஆயிரும். அவ்வளோதாங்க, ஃபெரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 8:30 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நடுக்கடலுக்கு போகணும். அந்த வேல் இருக்க பிளேஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அங்கே போகணும் அப்படின்னாவே ஒரு 1.5 hours ஆகும்னு வைங்களேன். 9:45 10 பக்கமாக தான் நடுக்கடலுக்கு போவாங்களே. போட்டு கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துருச்சுங்க. இன்றைக்கி வந்து சுத்தமாகவே குளிர்லாம் கிடையாது. இன்னுமே இப்போ நெக்ஸ்ட் மந்த் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பரில் போனோம் அப்படின்னா நல்லாவே குளிர் ஸ்டார்ட் ஆயிரும். வின்டர் அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஆனாலுமே நீங்கள் அந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாருமே ஜாக்கெட் வந்து போட்டு தான் வர சொல்லியிருக்காங்க. குளிர் இருக்கும் கண்டிப்பாக, அங்கே நடுக்கடலுக்கு போகிறப்போ குளிர் இருக்கும் அப்படிங்கிறக்காக அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே போட்டிருக்காங்க. Established by George O. Stacy. He really wanted people to have access to the Gloucester Harbor, and so houses were moved to the other side of the street. கம்ப்ளீட்டாக இந்த ஃபெரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வராங்கங்க. அதை வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் கொடுத்தாங்க. ஈவன் அங்கே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அங்கே சுற்றி இருக்க பாப்புலரான பில்டிங்ஸ், அந்த லைட் ஹவுஸ், அதை பற்றி எல்லாத்த பற்றியும் அவங்க வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக தான் இருந்தது. புதுசாக நம்மளை மாதிரி புதுசாக போகிறவங்களுக்கு அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருந்தது. Gloucester, and it's also a memorial to all the men who've gone down to the sea and ships. Their names are in placards in the front of the memorial. There is இப்போ கிட்டத்தட்ட ஃபெரி ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 minutes ஆச்சுங்க. கரெக்டாக இது பிரேக்ஃபாஸ்ட் டைமுங்கிறனால மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே இருக்க கேஃப்டீரியா பார்த்தீங்கன்னா காஃபி, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தான் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி நமக்கு கிடைக்கல. நம்மளுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சரி ஒரு இடம் பார்த்து ஃபஸ்ட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளேஸ் ஃப்ரீயாக இருந்தது, உட்காந்தாச்சு. அவ்வளோதாங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு இதோ இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட மறுபடியும் 1 hour ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 hourல நடுக்கடல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப விண்டியாலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு விண்டு கம்மியாக தான் இருந்தது. நல்லாவே மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. வெயிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் இருந்தனால குளிர் அந்தளவுக்கு தெரியல. இங்கே பக்கத்தில் ஒருத்தர் 4 months பேபியெல்லாம் கையில் வச்சுட்டு நின்றுருந்தார். அப்போ பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்திருக்குன்னு. 1.5 hours ஆயிடுச்சுங்க. ஆனாலும் இன்னும் வந்து வெயில் எதுவுமே கண்ணுக்கு படல. கேப்டனும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, ஏதாவது வெயில் பார்த்தா ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவருக்குமே இன்னும் கண்ணில் எதுவுமே தட்டுப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வேல் வாட்சிங்குமே கம்ப்ளீட்டாக லக் பேஸ் பண்ணி தாங்க. கண்டிப்பாக அந்த வேல் பார்த்துடலாம். சம்டைம்ஸ் என்னென்னா அதிகமாக நமக்கு பக்கத்தில் வராமல் இருக்கும், தூரமாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம போகிறப்ப எந்த அளவுக்கு பார்க்குறோங்கிறது நம்ம லக்கு பேஸ் பண்ணி தான். பக்கத்தில் ஒரு போட் போயிட்டு இருந்ததுங்க. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீகல் பக்கத்தில்
பெரிய பெரிய சீக்கல்லாம் சம்டைம்ஸ் தண்ணிக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக பார்த்தா வாத்து மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு பெருசாகவும் இருக்கும். அது மிதக்கும், அந்த இடத்துல பறக்கும், எல்லாமே பண்ணும். ஸோ அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலராக அந்த பிளேஸில் அவ்வளோ சீகல் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கங்க. ஆனால் டால்ஃபின் தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய டால்ஃபின் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு தூரமாக தான் தெரிஞ்சுது. இதுவுமே கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது. நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். சம்டைம்ஸ் தூரமாக இருக்கிறத காட்டணுங்கிறக்காக ஜூம் பண்ணி எடுத்திருப்பேங்க. அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேப்டனும் ரைட்டில் பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கன்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தாருங்க. ஸோ எங்கே வந்துட்டுருக்குன்னு அதை பார்த்து கரெக்டாக லொக்கேட் பண்ணுறது, நான் வேறு கையில் மொபைல் வச்சுட்டு கேப்சர் பண்ணுறக்கு வேறு ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்களா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேசிவாக டால்ஃபின்ஸ் வந்துச்சுங்க. அவ்வளோ டால்ஃபின்ஸு நம்ம போட்டு பக்கத்துலேயே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோ நிறையா இருந்தது. டால்ஃபின்ஸ் அவ்வளோ ஸ்பீடுங்க. நம்ம கேப்சரே பண்ண முடியல. அவ்வளோ ஸ்பீடாக போயிடுது. நம்ம போட்டுக்கு அடியிலலாம் போது கிட்டத்தட்ட ஒரு 70-80 டால்ஃபின்ஸ் இருந்திருக்குங்க அந்த இடத்துல மட்டுமே. அவ்வளோ கும்பலாக இருந்தது. டால்ஃபின்ஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 25 மைல்ஸ் பெர் ஹவர், 40 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 1 ஹவருக்கு 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணும். அந்த டால்ஃபின் ஓடுற ஸ்பீடுக்கே அதை நம்மளும் வந்து அவ்வளோ ஸ்பீடாக கேப்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த டால்ஃபின்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடுங்க. அதோட போட்டி போட்டு தான் நம்ம கேப்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதாங்க, அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் ஃபெரி வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தார் அந்த டால்ஃபின்ஸ் எல்லாம் பார்க்குறக்காக. சில இடத்துல தான் மேசிவாக இருக்குது, அப்புறம் சில இடத்துல அங்கங்கே தான் வந்து போயிட்டுருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் போயிட்டு வேல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே 1-2 அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ வேல் பார்க்குறக்கு ஃபஸ்ட்டு வேல் பார்த்தாச்சு. கரெக்டாக நான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறக்குள்ளே அதோட டெய்ல் தான் வந்து தெரிஞ்சுது. அங்கே தூரமாக ஒரு வேல் தெரிஞ்சதுங்க. அங்கங்கே தான் தெரிஞ்சது. இவர் வந்து கரெக்டாக கேப்டன் பார்த்துட்டு அங்கே வேகமாக ஃபெரியை வந்து கொண்டு போயிட்டாரு. இங்கே தூரமாக தெரிஞ்சது ஒன்று, அதுவுமே மேலே வரலைங்க, அப்படியே வந்து போயிடுச்சு. சரி இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி போனார். இந்த பிளேஸ்லேருந்து ஃபுல்லாக டால்ஃபின்ஸ் நிறைய தெரிஞ்சுதுங்க. நம்ம போட் பக்கத்துலேயே பார்த்தோம். இன்றைக்கி செம்ம லக்கியான டேவாக தான் இருந்தது. கண்டினியூஸாக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். So it has some substance to it. More white-sided here on the left side. More coming in off the right side. There she is. Very cool inhale. இந்த இடத்துல ஒரு பெரிய வேல் பார்த்தோங்க. இது பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வேறு எந்த வேலுமே இல்லை. கொஞ்சம் தூரத்தில் வந்து கொஞ்சம் வேல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு கேப்டன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஃபெரியை ஓட்டிகிட்டு போனார்.
ஆக்சுவலி இங்கே 2-3 பேர் பக்கத்துலேயே வந்திருந்தாங்க, கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க. ஸோ எந்த இடத்துல வேல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்னொரு கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ ஃபைனலி இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து நிறைய வேல் இருந்தது. நம்ம போட்டுக்கு பக்கமாகவே நல்லாவே பார்க்க முடிஞ்சது. Beautiful, look at the tail too. Oh look, here's our other whale coming in too. 8 o'clock. It'd be funny if that was still up. Keep watching right here, you guys, right beside us. The other one. There she is. Oh, she's gonna feed again. So this will be really interesting, you guys. Sometimes these whales are moochers. And so they're very well, both whales might be in this. If she kicks again, and it's corralling fish right here, that other whale, if I had to guess, would be in the middle of that. எந்த பக்கம் வேல் இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரிலங்க. அது மூச்சு விடுது இல்லைங்களா, அந்த சவுண்டு கேட்டு தான் டக்குன்னு அந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருந்தது. சுற்றிலும் போட்டு சுற்றிலும் எல்லா சைடுமே வேல்ஸ் இருந்தது. அது எப்போ வெளியே வருதுங்கிறது தெரியல. அதோட அந்த ப்ரீத்திங் சவுண்டு தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. Pleats, that's the other one. So Pleats is the one with the big prop scar. See right that? See that propeller scar on the side of her body? We're gonna spin here, you guys, to try to get them over on the starboard side. So we'll see what this other whale does if it joins Pleats. There. Oh, gonna start feeding there too. But Pleats just did a circle around that, didn't get the other whale up. Oh, there. இந்த இடத்துல பாருங்களேன், 2 வேல் இருந்தது ஒரே பிளேஸில். Crayfish, especially for little ones to learn to feed on. That's Pleats. So these are individual things too. Each whale has its own unique spin on how they feed. It's fascinating to me because the big old whales that have been around since the early mid 70s, early 80s, they all feed with bubble clouds. So it's like that's how they learn to do it. And the younger whales are learning more this kick. That's milkweed. I don't know where Pleats is. This milkweed is a big. And here's Pleats at 3. So graceful. இந்த வேல் தாங்க ரொம்ப பக்கத்தில் வந்துருந்தது. பிரம்மாண்டமாக இருந்தது. Right there. Coming up, 11 o'clock. Here she stop doing me. She's hitting me. Daddy don't want to play with me. Question about who names the whales. Oh, she's ready. 11 o'clock. That's milkweed. Milkweed. Oh my god. இங்கே வாட்டருக்கு அடியில் வரைக்கும் தெரியுது பாருங்க அது போகிறது.
பெரிய வேலுங்க இது ஆக்சுவலி 40,000 கேஜி இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த வேல். போட் போச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஒயிட் கலரில் ரொம்ப நேரத்துக்கு அந்த வாட்டரோட கலர் அந்த அக்வா க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த வேல் போன இடத்துலையும் ரொம்ப நேரம் அந்த வாட்டர் அந்த கலர்லேயே இருந்தது. அவ்வளோ பெரிய வேல் அது. அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. ஃபெரியை திருப்பிட்டாரு. கரெக்டாக அந்த 11:30 அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. ஏன்னா நம்மளை அங்கே வந்துட்டு 1:00 அரௌண்ட் 1 அந்த டைமில் அங்கே நமக்கு வந்து ட்ராப் பண்ணணுங்கிறது தான் அவங்க சொல்லியிருந்த டைமிங். நம்மளும் நல்லாவே வேல், டால்ஃபின் எல்லாமே நிறைய பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ மட்டும் அங்கங்கே கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும், நம்ம தூரமாக இருக்கிறது வந்து ஜூம் பண்ணி பார்த்தனால. அதை தவிர நீங்களும் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கடலோட வைல்டு பார்ட்டை இன்னும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் கிளம்பிட்டோம். அடுத்த ஃபெரி வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய ஃபெரி, 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே இது நிச்சயமாக ஒரு பக்கெட் லிஸ்ட் ஐட்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா வேல் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இல்லைங்களா. ஸோ இங்கே தான் ஓஷனில் தான் வந்து பார்க்கணும். அதுவும் இந்த அட்லாண்டிக் ஓஷனில் அதோட இடத்துக்கே வந்து நம்ம பார்க்குறோங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயந்தான். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்களா.